ஹலோ விவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட கிருஷ்ணா ஆடியோஸோட யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டூகி சவுண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய புதுசாக வந்திருக்கக்கூடிய சப் ஊஃபர்ஸும் நார்மல் ஊஃபர்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபிட்டட் பாக்ஸஸும் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட சும்மா ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே என்னென்ன விஷயங்கிறத ஃபுல்லாகவே பார்த்துருவோம். அதே மாதிரி என்ன இன்ச்சஸில் வந்திருக்கு, என்னென்ன சப் ஊஃபர்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம், என்ன வாட்ஸு என்ன ஓம்ஸுங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து ரெடிமேடாக வந்திருக்கு. ஸோ அது எப்படி இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மாதிரி பாக்ஸில் எவ்வளோ வாட்டேஜ் வரும், என்ன ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப நாளாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் வீவர்ஸ். நம்ம சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து டூகி சவுண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய புது ஸ்பீக்கர்ஸை பற்றி ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூகி சவுண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா ஸ்பீக்கருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு இம்போர்ட்டட் ஊஃபர்ஸ். எல்லாமே சப் ஊஃபர்ஸாக இருக்கட்டும், ஊஃபர்ஸாக இருக்கட்டும், மிட் ரேஞ்சஸாக இருக்கட்டும், டியூட்டராக இருக்கட்டும், கிராஸ் ஓவராக இருக்கட்டும், அவங்க டூகி சவுண்டோட ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரெசிவான சவுண்ட் குவாலிட்டியோட நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸாகவே நம்மகிட்டேருந்து நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. லைக் நம்ம டூகி சவுண்ட் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து நம்ம கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோ போட்டு நம்ம நிறையா ஸ்பீக்கர்ஸ் ப்ரொமோட் பண்ணும்போது டேரெக்டாக வந்து நிறைய பேர் செக் பண்ணி பார்த்துருப்பாங்க, ஆடியோ செக்அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கூட டூகி சவுண்டை பற்றி நிறைய பேர் இவ்வளோ நல்ல ஸ்பீக்கர்ஸ் இருக்கா, அசம்பிளிங் ஆம்பிளிஃபையர்லேயே நிறைய ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸுக்கு, பிராண்டட் ஆம்பிளிஃபையர்ஸ்க்கு, டெனான் ரிசீவர்ஸ்க்கு, இந்த மாதிரி ஆங்கியோ ரிசீவர்ஸ்க்குலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாமாங்கிற கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த டெனான், ஆங்கியோ, இந்த யமஹா இந்த மாதிரி ரிசீவர்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன விஷயம்னா ஒரு ஓம்ஸும் வாட்டேஜும் தான் கணக்கு. இப்போ வந்து 8 ஓம்ஸில் ஒரு 40 வாட்ஸ் 50 வாட்ஸ் போடலாங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஓம்ஸும் அந்த வாட்ஸில் நீங்கள் போடலாம். ஸ்பீக்கர் வந்து என்ன பிராண்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பீக்கரோட குவாலிட்டியில் பார்க்கலாம். மற்றபடி பிராண்டோட இப்போ டூகி சவுண்ட் பிராண்டை வந்து கொண்டு போய் நீங்கள் வந்து இந்த டெனான் இதெல்லாம் போடலாமான்னு கேட்டால் தாராளமாக போடலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு செக்கப்புக்கு வந்து நிறையா வந்து ஸ்பீக்கர் இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சூன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போனாலும் எங்கள்கிட்ட சொல்லிவிட்டு வந்து இந்த மாதிரி ஆடியோ செக்அப் பண்ணுறதுக்கு வர்றீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பார்க்கலாம். லைக் வந்து எப்படி நாங்கள் ஸ்பீக்கர் செட் பண்ணி வச்சுருக்கோம், எந்த மாதிரி ஆடியோ ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நேரில் வந்து ஹியர் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நியூ கடை ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா வேலை இருந்ததுங்க. அதனால தான் வந்து கடந்த 2 மாதமாக சரியாக வீடியோ போட முடியல. இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒவ்வொன்றும் அப்டேட்டடாக வந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம வீடியோவை பார்த்துட்டு ப்ளீஸ் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டூகி சவுண்ட் வந்து ஒயர் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஸ்பீக்கர் சாக்கெட்டு, அப்புறம் வந்து அந்த ஸ்டாண்டு இதெல்லாமே வந்து வீடியோவாக போடலையோ தவிர நம்ம கேட்லாகில் ஆட் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து கேட்லாகில் வந்து டூகி சவுண்டோட ஐட்டம் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வகையில் வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த 4 ஸ்பீக்கரை பற்றி ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ அது வந்து மேஜர் வீடியோவாக போடலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு சப் ஊஃபருங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சுக்கு ஒரு சப் ஊஃபர், நல்ல சப் ஊஃபர் வராதாங்கிறத யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு சப் ஊஃபர் வந்து வந்துருக்குங்க. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபா வருதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டேம்ப்டு கோன் சப் ஊஃபர்னு புதுசாக வந்துருக்குங்க. ஸோ இது பாருங்கள், இது வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா DE60Sல 03ங்கிற மாடலு. இதோட இம்படன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸுங்க. 4 ஓம்ஸில் 120 வாட்ஸ் பவருங்க. மேக்னெட் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா 15 மேக்னெட் அளவுக்கு இருக்குங்க. நல்லா ஹெவியான ஒரு மேக்னெட்டு. பேப்பர் பார்த்தீங்கன்னா நார்மல் பேப்பர் கிடையாது, டேம்ப்டு கோன் பேப்பருங்க. நல்லா சூப்பரான ஒரு பேப்பர். ஆரஞ்சு சப் ஊஃபர்ஸ் வந்து நிறையா நான் வந்து எனக்கு தேவைப்படுது. பட் எனக்கு எந்த பிராண்டில் எதுவும் சரியாக கிடைக்கலன்னா கண்டிப்பாக இந்த ஆரஞ்சு சப் ஊஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பர் குவாலிட்டியான சப் ஊஃபர். நீங்கள் ஒரு 2 ஃபெட் போடுறதுனாலும் சரி, 120 வாட்ஸில் வரக்கூடிய 2 ஃபெட் ஆம்பிளிஃபையருக்கு இல்லைங்க, இது வந்து பக்காவாக இருக்கும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்பீக்கர் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 18 சப் ஊஃபர். இது வந்து 80S. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு மாடல் 80Sலேயே வந்து 03ன்னு ஒன்று வந்துச்சு. பட் இந்த மாடல் வந்து அதோட இன்னும் கொஞ்சம் அப்கிரேடடான 8 இன்ச் சப் ஊஃபர். ஸோ இந்த மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச் சப் ஊஃபர் 150 வாட்ஸ் வருது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுங்க டேம்ப்டு கோன் சப் ஊஃபர். இதுக்கு முன்னாடி வந்த சப் ஊஃபரோட இது வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி இப்போ பார்க்கலாம். ஸோ இதோட மேக்னெட்டும் கிட்டத்தட்ட இந்த ஆரஞ்சு ஸ்பீக்கர் மேக்னெட்டோட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இப்போ அதுக்குன்னு தெரியும். இந்த டேம்ப்டு கோன் அந்த பேப்பரோட அந்த திக்னஸ் உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்கும். நல்ல குவாலிட்டியான ஒரு பேப்பரு. பின்னாடி மேக்னெட்டும் நல்ல பெரிய மேக்னெட்டு.
60 80S மாடல் நம்பர் 80S03 மேக்ஸ் பவர் வந்து 150 வாட்ஸு. இது நீங்கள் வந்து தாராளமாக 4 டிரான்சிஸ்டர் மோனோக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி டைன்டி இந்த மாதிரி நிறையா பிராண்டில் நீங்கள் சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டூகி சவுண்டோட சப்வூஃபரில் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியான சைஸ்லேயே வந்து வாட்டேஜ் அதிகமாக கொடுத்து நல்ல குவாலிட்டியான பேஸ் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸஸ் எல்லாமே நம்மக்கிட்ட ரெடியாகவே இருக்குங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்லாகில் நிறையா மாடல்ஸ் ஆட் பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அடுத்த மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா DE800-01. ஸோ இது தாங்க வந்து மோஸ்ட்டாக நிறையா பேர் என்கிட்ட கேட்டு இல்லைன்ற ஐட்டம். போன வாட்டி ஆர்டர் பண்ணிவிட்டு ஸ்டாக் வந்து சீக்கிரமாக கிளியர் ஆகிடுச்சு. ஸோ நிறையா பேருக்கு வந்து அந்த ஸ்டாக் போனது தெரியாமல் நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கோனும் அலுமினியம் கோனும் நம்ம விற்றுட்டு இருந்தோம். பட் இந்த பிளாக் கோன் வந்து அப்போ கிடைக்கவே இல்லை. பிளாக் கோன் வந்து போன வாட்டி வந்தது வந்து பேப்பர் கோன் வந்துச்சு. ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கெவ்லர் கோனில் வந்திருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கெவ்லர் கோனில் சூப்பரான ஒரு 8 இன்ச்சு நார்மல் ஊஃபர் வந்திருக்குங்க. ஸோ இந்த ஊஃபர் வந்து இதுக்கு முன்னாடி பேப்பர் கோனில் வந்துச்சு, இப்போ வந்து கெவ்லர் கோனில் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆரஞ்சு 5.25 இன்ச்சோட மிட்ரேஞ்சு கூட வந்து கெவ்லர் கோனோட மிட்ரேஞ்சை வந்து நம்ம மேட்ச் பண்ணும்போது இந்த கெவ்லர் கோன் வந்து மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான பேப்பர் போட்டு இம்போர்ட்டட் டைப்பில் சூப்பராக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஊஃபரு. ஸோ இந்த ஊஃபர் பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸில் 8 ohms. இதில் வந்து 4 ohms கிடையாது. இது வந்து 120 வாட்ஸ் 8 ohms மட்டும்தான் அவைலபிள். நல்ல குவாலிட்டியான சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஈவன் டைன்டி இந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸோட இது நல்லாவே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி இதோட யூசர்ஸ் நிறையா பேர் வந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு செக் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 இன்ச்சு ஊஃபர் பார்க்கலாம். ஸோ 10 இன்ச்சு ஊஃபர் வந்து ரொம்ப நாளாக வந்து ஸ்டாக்கே கிடையாது. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி நம்மக்கிட்ட வந்திருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1001ங்கிற மாடல், DE1001 மாடல். இதுவும் 8 ohms தான். எப்படி வந்து அந்த 8 இன்ச்சில் கெவ்லர் கோன் போட்டு கொடுத்தாங்களோ அதே மாதிரி சைஸ் மட்டும் பெருசு பண்ணி 10 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. பாருங்க, நல்ல ஒரு சூப்பரான கெவ்லர் கோன் ஊஃபர், நல்ல ஒரு சூப்பரான ஊஃபருங்க. இதில் வந்து 8 ohmஸில் 150 வாட்ஸில் கிடைக்கிது. ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த பெரிய டிரைவரில் வந்து நல்ல பேஸியாக ஆடியோ கேட்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அவங்கள மாதிரியான யூசர்ஸுக்கு இது ஒரு சூப்பரான குவாலிட்டியான ஊஃபரு கெவ்லர் கோனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது எல்லாமே நம்ம கிருஷ்ணா ஆடியோஸோட கேட்லாகில் ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சுங்க. ஸோ அடுத்த ஐட்டம் வந்து இந்த பாக்ஸை பற்றி ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். 2 சப்வூஃபர் பார்த்தோம், 2 ஊஃபர் பார்த்தோம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூகி சவுண்ட்லேருந்து புது ஐட்டம்ஸு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்பீக்கர் பாக்ஸ் வித் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃபுல்லி அசம்பிள்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டூகி சவுண்டோட 5.25 இன்ச்சு புக் ஷெல்ஃபு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் MDF மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கோட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா PVC கோட்டிங், அதாவது வந்து PVC ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஒரு ப்ரீமியம் ஃபினிஷில் வுட் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்வீட்டர் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே அலன் கீ ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து கிராஸ் ஓவர் போட்டிருக்காங்க. மேலே இருக்க ட்வீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1504ங்கிற மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா 5.25 இன்ச்சில் பேப்பர் கோன் ஊஃபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேஸுக்கு வந்து நல்லா அந்த குவாலிட்டியாக பேஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பனானா சாக்கெட் வந்து சொருகிற மாதிரியான ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மெஷ்ஷோடையே வந்துடும். ஸோ அந்த மெஷ்ஷை வந்து நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கிட்டார் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு மாதிரி கிட்டார் மாதிரி ஒரு ஷேப்பில் வரக்கூடிய ஒரு மெஷ்ஷோட வந்துடும். ஸோ இதோட வாட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100 வாட்ஸ் 80 to 100 வாட்ஸ் வரைக்குமே உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு இது வந்து 8 ohmஸில் வரக்கூடிய ஒரு புக் ஷெல்ஃபு. 8 ohmஸில் 80 to 100 வாட்ஸ் வரக்கூடிய ஒரு புக் ஷெல்ஃப். இது வந்து பேராகவே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுக்கு ஏற்ற ஆம்ப்ளிஃபையர் வேணுனாலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 11,000 to 12,000 வரும் பேர். ஸோ இது இப்போ நம்மகிட்ட ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்குது. நம்ம கேட்லாகில் ஆட் பண்ணிவிடுவோம். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த ஐட்டம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த கிளாசிக்காக வரும் பாருங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 10 இன்ச்சு ஊஃபர் போட்டு இந்த போல்டன் ஊஃபர் போட்டு ஒரு மிட் ரேஞ்சு போட்டு ஒரு ட்விட்டர் போட்டு கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் 14 கிலோ வருதுங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான எம்டிஎஃப் ப்ளஸ் பிவிசி, இதுவும் வந்து எம்டிஎஃப் வுட்டு, மேலே வந்து ஒட்டிருக்கிறது பிவிசி ஷீட்டு. இந்த மாதிரி சூப்பராக பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சூப்பரான ஒரு 15 சீட் டியூட்டர் ஒன்று, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சு டேம்ப்டு கோனு ஊஃபர். ஸோ இந்த ஊஃபர் போட்டு நீட்டாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து இந்த 3 வேக்கு ஒரு நல்ல ஒரு கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட வாட்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 வாட்ஸ் வரைக்கும், 200-220 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இதோட ஓம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸ். ஸோ 4 ஓம்ஸில் கிட்டத்தட்ட 200-220 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான 3 வே புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர். ஸோ இது வந்து இது மாதிரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் ஐவால, போல்டனில் இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் இது. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு ஃப்ரண்ட் மெஷ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ப்ராப்பரான மெஷ் வரும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பேராகவே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. வேணுங்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக நம்மகிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட வாட்டேஜ், ஓம்ஸு எல்லாமே டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு வேணுனாலும் சரி எங்ககிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். இன்கேஸ் ரெடி ஸ்டாக் இல்லைன்னா கூட நாங்கள் வந்து ரெடி பண்ணி தரோம். கஸ்டமைஸ்டாக கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து தனியாக வேணும்னாலும் நம்மக்கிட்ட கேட்லாகில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அந்த ஸ்பீக்கர்ஸு கிராஸ் ஓவர் தனியாக வாங்கி அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் நீங்கள் வாங்கி கூட எங்ககிட்ட நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா டூகி சவுண்டோட ஐட்டமும் மேக்ஸிமம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரைஸில் தருவோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வித்து ஃபுல் பில்லோடையும் நல்ல குவாலிட்டியான ஒரு பேக்கிங்கோடையும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். யாருக்காவது ஹோல்சேலாக வேணுனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறையா வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி ஆல்ரெடி நம்ம கடையை வந்து ஒரு சுற்றி காட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்கு, அதாவது ஆடியோ டெஸ்ட்டுக்காகவே ஒரு பேஸை ரெடி பண்ணி நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது கடையிலேயே வந்து இந்த இடத்துலையே வந்து நீங்கள் வந்தவொடனே உட்காந்து ஆடியோ டெஸ்டிங் கேட்குறதுக்காக சூப்பராக வந்து டூகி சவுண்ட்லேயே ரெடி பண்ணி ஒரு நல்ல ஒரு பாக்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எப்படி இருக்குது ஒரு ஸ்பீக்கர், ஆடியோ எப்படி இருக்குது, இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஆம்பிளிஃபையர் ஒர்க்கு வந்து ரெஷ்யூம் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுக்குறவங்க கொடுக்கலாம். நல்ல முறையில், சிறந்த முறையில், அதாவது ரொம்ப சீப்பாக கொடுத்து நம்ம நிறைய பேரை கவர் பண்ணுங்கிற ஐடியாவே எங்களுக்கு கிடையாது. நல்ல குவாலிட்டியான ஆம்பிளிஃபையர் கொடுத்து கம்மியான கஸ்டமர் இருந்தாலும் போதும், ஆனால் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு வந்து ஓகே, இவங்க பண்ணுறது கரெக்டாக இருக்குன்னு நம்பிக்கை இருந்ததுன்னா உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறோம். எங்களோட ஆம்பிளிஃபையர் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்னமும் நிறைய ஆம்பிளிஃபையர் வீடியோஸ் வரும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.